அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போறோம். அதுக்கு முன்னாடி விளக்கமாருக்கு பட்டு குஞ்சம் கட்டுனதுக்கப்புறம் விளக்கமாறு அப்படின்றத மறந்த கதையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வீடியோல பேசுவோம். கே.என். நேரு அவர்களுடைய ஒரு வழக்க மீண்டும் தூசி தட்டும் அமலாக்கத்துறை. நெறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்தில நம்மளுடைய முதல்வர் அவர்கள் திமுகவுக்கு குடுக்க போற மிகப்பெரிய பதிலடி. இத பத்தி நம்ம வீடியோல பேசுவோம். அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, கல்பாத்தி அகோரம் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்களை அறங்காவலர் பாதுகாவலர் குழுவுல சேர்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. பாடகர் அதாவது நாட்டுப்புற இசைக்கலைஞர்ன்னு சொல்லலாம். நம்மளுடைய வேல்முருகன் அவர்கள் அவங்களையும் இந்த குழுவுல சேர்த்துருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ட சொல்லிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்க பண்ணிருங்க. முடிஞ்சா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கீழ ஹைப் அப்படின்னு ஒண்ணு காட்டும். கமெண்ட்ட தள்ளினீங்கன்னா அதையும் குடுத்துருங்க. ரைட், இப்ப வீடியோக்குள்ள போவோம். நேத்து பார்த்தீங்கன்னா, சட்டசபை ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு. இத பத்தி நம்ம நேத்தே பேசிட்டோம். ஒவ்வொரு நாளும் கன்டென்ட்க்கு குறைவில்லாத, பஞ்சமில்லாத ஒரு சட்டசபையா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, திமுகவினருக்கு மிகப்பெரிய பதிலடி குடுத்த தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் மற்றும் எம்.எல்.ஏக்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்றதும், அவங்களுடைய அந்த மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பு அப்படின்றதும் நேத்து சட்டசபை மூலியமா நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மரிய வில்சன் அவர்களை தனிப்பட்ட முறையில தாக்கத் தொடங்கிய திமுக. இன்னைக்கு திமுகவ ஆஃப் பண்றதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஊழல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஜெயலலிதா அம்மா அப்பவே சொல்லியிருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அது மேட்டர் கிடையாது. இன்னைக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு சொன்னா போதும். ஒட்டுமொத்த திமுகவுடைய எம்.எல்.ஏக்களுக்கும் மூஞ்சில ஈ ஆடாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில நல்லபடியா போய்க்கிட்டு இருந்த சட்டமன்றத்தில கடைசியில சில மணி நேரங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தனிப்பட்ட தாக்குதல்களுக்கு ஆளாயிருக்குது இந்த ஒரு சட்டமன்றம். நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்களை தனிப்பட்ட முறையில தாக்கியிருக்காங்க. அவருடைய அந்த உருவ கேலி அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இது பார்த்தீங்கன்னா, குரல் அதாவது அவருடைய அந்த பேச்சு திறமை, அவர் தமிழ்ல பேசுறாரு, இங்கிலீஷ்ல பேசுறாரு, அவருடைய ஸ்லாங் இதெல்லாம் ரொம்ப மோசமான முறையில திமுகவால் சித்தரிக்கப்பட்டு ஒரு தனி மனித தாக்குதலுக்குள்ள அந்த திமுக போயிருக்கு. சட்டசபையோட மாண்பையும் மாத்துற மாதிரி, ஓடிக்கிட்டு இருக்கிற கான்செப்டே மாத்துற மாதிரியான செயல்கள இந்த திமுக எச்சத்தனமா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது மீண்டும் மீண்டும் நிரூபணம் ஆயிட்டே இருக்கு. ரைட்டு, அதுக்கான பதிலடி இன்னைக்கு முதல்வர் என்ன குடுக்க போறாரு, அந்த தொகுதி வரையறை மசோதா என்ன மாரிலாம் நடக்க போகுதுன்றத நான் அடுத்த வீடியோல சொல்லிடுறேன். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். கே.என். நேரு அவர்களுடைய அமலாக்கத்துறை வழக்கு பார்த்தீங்கன்னா, அவர் இப்போதைக்கு கைது பண்ணக்கூடாது. அவரோட அந்த முழு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட்டோட அனுமதி இல்லாம அவர தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்காரு. அந்த ஸ்டே ஆர்டர நம்மளுடைய தமிழக அரசை சார்ந்த வக்கீல்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்பவே தூசி தட்டுற விதமா பாருங்க, திமுக அரசு இந்த கே.என். நேருவை காப்பாத்துதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஆதாரங்களை எடுத்து நீதிமன்றத்துல குடுத்துருக்காங்க. நீதிமன்றம் எப்ப வேணாலும் அந்த ஸ்டே ஆர்டர கேன்சல் பண்ணிருச்சு அப்படின்னா, கே.என். நேருவ தூக்கி உட்கார வச்சு விசாரிக்கிறதுக்கான அவ்வளோ வேலைகளும் ரெடி ஆயிட்டு இருக்கு. பின்னணியில நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா இறங்கி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஆட்சி அமைச்சு 100 நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்றனால ஒவ்வொரு எம்எல்ஏ 100 நாட்கள் ஆகப்போகுது. கிட்ட பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட. அந்த 10 நாளைக்கு உள்ள நீங்க என்னலாம் பண்ணியிருக்கீங்க, மக்களுக்கு என்னலாம் பண்ண போறீங்க அப்படின்றத லிஸ்ட் போட்டு டேபிள்ல வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா? இன்னைக்கு அதுக்கான ஒரு வேலையும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சென்னை மாநில கல்லூரியில மிகப்பெரிய ஒரு போதை ஒழிப்பு ஒரு முகாம் மாரி நடத்துறாங்க. நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, மாரத்தான்லாம் ஓடியிருப்பாரு. அதுதான் முதல் போதை ஒழிப்பு அந்த மாரத்தான் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர் ஓடுன ஒரே முதல்வர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் செய்ய காத்திருக்காரு. அதையும் நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாட்டைக்கு வருவோம். இன்னைக்கு சாட்டை சும்மா நம்ம பேசுறோம். நாம் தமிழர் நம்மள்ட்ட சும்மா வம்பிழுத்துட்டாங்க. நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை கேலி பண்ணிட்டாங்க அப்படின்றத தாண்டி, தன்னை ஒரு பெரிய விளக்கமாறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நம்மளுக்கு பட்டுக்குஞ்சம் கட்டிட்டாங்க அப்படின்றதுனால நம்ம விளக்கமாறு அப்படின்றத மறந்த விளக்கமாறு கதையெல்லாம் இருக்கும். அந்த ஒரு கதையா தான் இருக்கு. அதாவது புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சுன்னு சொல்ற மாரி, நம்ம இந்த சாட்டை மாதிரியான எச்சைகள் எல்லாம் நம்ம பேச வேணாம் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தோம். நேத்து அந்த சேனல்ல அவங்களோட வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா, ஒரு சும்மா ரூ. 10 குடுத்து கூட்டி வந்திருப்பாங்க போல பெய்டு பெர்சன். அவர கூட்டிட்டு வச்சு இன்னைக்கு செய்தி வாசிங்க. நான் சில விஷயங்கள்லாம் பண்ற மாரி பண்றேன்னு சொல்லிட்டு, அவர் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காரி துப்புன மாரி இருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. அந்த செய்தியின் முடிவுல அது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழக வெற்றி கழக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் இவ்வளோ நாள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் போட்டாங்க. நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன். கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க. அதுக்கு முன்னால அறங்காவலர் துறைக்கு எதுக்காக கல்பாத்தி அவர்களுடைய மகளான அர்ச்சனா கல்பாத்தியை போட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன்.
குறிப்பா இன்னைக்கு வெங்கட்ராமனா இருக்கட்டும், நம்மளுடைய ஜனநாயகன் பட டைரக்டர். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பிகில், கோட் படம்லாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க கல்பாத்தி குரூப்பு. இவங்கள எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, அறங்காவலர் குழு அப்படின்னா, இது 10,00,000க்கு மேல வருவாய் உள்ள ஒரு கோயில்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுக்கள் மூலியமா போடக்கூடிய ஒரு நபர்கள். இன்னைக்கு 10,00,000 மேல வந்து தமிழகத்துல எத்தன கோயில்ல வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம திருப்பக்கத்துல இருக்க சின்ன சின்ன கோயில்லலாம் ரூ. 10,00,000 வருமானம் வந்துருமா? அப்படியே வந்தாலும் இந்த திமுகலாம் நமக்கு கணக்கு காட்டுச்சா? அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. ரைட்டு. ஒரு மிகப்பெரிய கோவில்கள் இன்னைக்கு பெரிய பெரிய கோவில்கள்ல அந்த 10,00,000 மேல வருமானம் கண்டிப்பா வரும். திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருப்பரங்குன்றம், மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி முக்கியமான கோயில்கள்ல இருக்கிற அறங்காவலர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்தந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுல அந்த முன்னோர்களுடைய பெயர்கள்லாம் வரும். எதுக்காக அவங்க அதுக்கு பொறிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு எதனா நல்லது செஞ்சிருப்பாங்க. அதனால அவங்க பொறிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால இன்னமும் அவங்களுடைய வரலாறு அந்த கோயில்ல பேசும். இது நம்ம வந்து பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குவோம். இன்னும் கூட அதோட விவரங்கள் நெறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. இப்ப சமீப நாட்களா நம்மளுடைய திரைத்துறையில இருந்து இன்னைக்கு அதிக பேர வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் போட்டுட்டே இருக்காரு. அப்படின்னா என்னங்க காரணம்? அப்படின்லாம் நீங்க நெறைய பேர் கேட்கிறீங்க. அதுக்கும் நான் சொல்றேன். முதல்ல ஒரு டெல்லி பிரதிநிதியா நம்மளுடைய ஜனநாயகன் படம் டைரக்டர் வெங்கட்ராமன் அவர்களை நியமித்ததுக்கான காரணத்த தலைமைச் செயலகமே அனுபவிச்சிருந்தாங்க. என்னன்னா, முதல்வருக்கு அந்த வெங்கட்ராமன் அவர்கள் மேல இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு கட்சி ரீதியா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழக வெற்றி கழக விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்தவங்களா இருக்கட்டும், இவர்களை தாண்டி முதல்வர் விஜய் அவர்கள் ஒருத்தர நம்பணும் அப்படின்னா, அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். கண்ணு முன்னால பார்த்து அவ்வளோ நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில குடுத்துருக்காங்க. இதே மாரி தான் ரத்தன் பண்டிட் அவர்களுக்கு குடுக்கப்பட்டது. ஆனா எதிர்ப்பு காரணமா அவருடைய பதவி அப்படின்றது நீக்கப்பட்டுச்சு. அதே போல தான் கல்பாத்தி அகோரம் அவர்களுடைய மகளான அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அரசியலில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இன்னைக்கு நெறைய ஒரு அறக்கட்டளைகளை நடத்திட்டு வர்றாங்க. அவங்களுடைய கல்பாத்தி அகோரம் எத்தனையோ படங்கள தயாரிச்சிருக்காங்க. நீங்க போய் பாருங்க. ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மாரி வந்து அவங்க லட்சக்கணக்குல, கோடி கணக்குல ஆட்டைய போட்டு சில பேர் மாதிரிலாம் பதுக்கி வைக்கிறது அப்படின்றதெல்லாம் இல்ல. நெறைய வந்து செஞ்சிருக்காங்கன்றத தாண்டி இந்த குறிப்பா அர்ச்சனா கல்பாத்தி அகோரம் அவங்க யாருன்னா, அந்த கல்பாத்தி அகோரம் அவர்களுடைய பொண்ணு. மிகப்பெரிய அளவுல ஆர்வம் கொண்டவங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அறங்காவலர் குழுவ வேணும்னு கேட்டு வாங்கியிருக்காங்க. அந்த குழுவுல வந்து இன்னைக்கு அவங்க ஒரு மெம்பரா இருக்காங்கன்றத தாண்டி, அவங்களுடைய அந்த கணக்கு வழக்கு பார்க்குறது, ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய சிஏ இதெல்லாம் படிச்சவங்க. அந்த ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிறப்பான ஆளா இருப்பாங்க. நம்பிக்கையின் பேர்ல இருக்காங்க அப்படின்றனால அவங்கள போட்டிருக்காங்க. அடுத்து நாட்டுப்புற இசைக்கலைஞரான வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு தெரியும். அவர் வந்து நம்மளுடைய முருகன் பாட்டெல்லாம் ஒண்ணு பாடி ஒரு சர்ச்சைக்குலாம் உள்ளானாப்ல. அவர் வந்து கேட்டே வந்து இந்த பதவி வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நம்மளுடைய முதல்வர் அவர்களே கண்டிப்பா பாராட்டணும். இன்னைக்கு கட்சியில இருக்காங்க இல்லன்றத தாண்டி, அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த பதவி குடுத்தா சரியான பொருத்தமா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ராஜ்மோகன் அவர்களே பள்ளி கல்வித்துறை அமைச்சரா போட்டதுக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் கிளம்புச்சு. ஆனா இன்னைக்கு அவர தவிர அந்த துறையை யாருமே சிறப்பா செயல்படுத்தி இருக்க முடியாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே போல நிதித்துறைக்கும் மரிய வில்சன் அவர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு. அறநிலையத்துறை ரமேஷ் அவர்களுக்கும் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க சமீப நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சி போன வாரம் வரைக்கும் கூட பார்த்தீங்களா, இந்த ஆட்சி எப்படியாவது நாங்க கவுத்துருவோம். இன்னும் 2 மாசம் தான். இன்னும் 3 மாசத்துல அந்த ஆட்சி கவுந்துரும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல பேசிட்டே வந்திருப்பாங்க. ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, குடுக்க போற பேட்டிகள்ல அந்த ஒரு வார்த்தைய அவங்க தவிர்த்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆட்சி இன்னைக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு. பட்ஜெட்லாம் வந்து செம்மையா குடுத்துருக்காங்க. வேளாண் பட்ஜெட்ல விவசாயிகளுக்கான அனைத்துமே இருக்கு. மக்களுக்கான இலவசத்த நீக்கிட்டு வேலைவாய்ப்பு அதிகமா உருவாக்க போறாங்க. இவ்ளோ நிறைஞ்ச பட்ஜெட் வந்து இன்னைக்கு மக்கள் முன்னாடி கொண்டுட்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னா, இதுக்கு எந்த எதிர்ப்புமே கிளம்பல. இன்னைக்கு மக்கள் வந்து இலவசத்த தேடி அலையுறாங்க அப்படின்னா, எதிர்ப்பு கிளம்பல. அப்ப எப்படி இந்த மக்கள்ட்ட நம்ம இன்னும் மொளகா அரைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ஒவ்வொரு பேட்டிகளிலும் இந்த ஆட்சி கவுந்துரும். இப்போ முடிஞ்சு போயிரும். நாளைக்கு முடிஞ்சு போயிரும் அப்படின்றத அவங்க பேசுறத முதல்ல நிப்பாட்டியிருக்காங்க. இதுதான் முக்கியமான காரணம். அதனால தான் இன்னைக்கு திமுக வேற வழி இல்லாம சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி அப்படின்ற பேர்ல உட்கார்ந்து இருந்து கேள்வி கேட்கணுன்றதுக்காக கேட்கறாங்களே தவிர, கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எதுக்காக இந்த 1 மாசம் வரைக்கும் அந்த சட்டமன்றம் கூடுது அப்படின்றது நமக்கும் தெரியல. ஏன்னா, எந்த ஒரு விவாதமும் இல்லாத ஒரு பட்ஜெட்டு ரைட்டு. அப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்ப சாட்டைக்கு வருவோம் நம்ம. சாட்டை அப்படின்றதுக்காக நம்ம வந்து சும்மா நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி இன்னைக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னா, அவருடைய அந்த கட்சியுடைய தலைவரான ஒருத்தரு கட்டின மனைவியவே என்னென்னமோ சொல்லிட்டு போனாரு. அதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தலைவர் மேலேயே மிகப்பெரிய கேவலமான பெயர்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க சும்மா கூகுள்ல போயிட்டு, ஆட்டைய போடுற தலைவர் யாருப்பா தமிழகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமான் பேர் தான் ஆளா வரும். அடுத்து நான் லிஸ்ட் சொன்னேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அவைங்க ஒரு லிஸ்ட் சொன்னாய்ங்க. அந்த கூமுட்டைகளுக்காக தான் இந்த பதிலு. யாராவது நாம் தமிழர் தும்பிகள்னு இருந்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்க கேளுங்க. கேட்டுட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இன்னும் 100 நாள் ஆகல. பாருங்க, எடுத்த உடனே வந்து முதல் கையெழுத்து போட்ட உடனே சிங்கப்பெண் அதிரடி திட்டம், போதை ஒழிப்புக்கான மிகப்பெரிய ஒரு தனிப்படைகள், அ
அதாவது குறுவை சாகுபடி விவசாயிகளுக்காக குறுவை சாகுபடிக்கு சிறப்பு திட்டம், ஏஐயோட மிகப்பெரிய செயலாக்கம் தமிழகத்துல இளைஞர்களுக்காக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையை ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே ஒரே கலர் தாண்டா சிகப்பா ரத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு சமூக நீதித்துறையா மாத்தி கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவிலேயே தமிழகத்துல 2வது எய்ம்ஸுக்கு ஒரு அனுமதி வாங்கின மிகப்பெரிய ஒரு முதல்வரா இருக்காரு. அடுத்து மீன்பிடி தடைக்காலத்துக்கான மிகப்பெரிய உதவி, வெளிப்படையான நிர்வாகம், ஊழலற்ற நிர்வாகம். இன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல போயிட்டு பிறப்பு சான்றிதழ்ல இருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குற வரைக்கும் ஜாதி சான்றிதழ் அனைத்துக்கும் லஞ்சம் ஒழிக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்துல தமிழ்த்தாய் வாழ்த்த நேத்து தான் மிகப்பெரிய ஒரு தீர்மானம் கொண்டுட்டு நிறைவேற்றிருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். இன்னும் நிறைய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. போர் அடிக்க விரும்பல. இது யாருக்காகனா, இந்த சாட்டை மாதிரியான கூமுட்டைகளுக்காகத்தான். அதுதான் மேட்ரு. பார்த்தவங்க மறக்காம கமெண்ட்ல இவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும், கழுவி ஊத்தணுமோ ஊத்திருங்க. நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.